பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தின் அடிப்படைகளை குறித்து பார்த்து வருகிறோம். அடிப்படைகள் சரியாக இருந்தால்தான் அதன் மீது அதை சார்ந்து கட்டப்படுபவை சரியாக இருக்கும். ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் அமைக்கப்படுவதை பொறுத்துதான் அந்த கட்டிடம் அமையும். அஸ்திபாரத்தை ஒரு வடிவில் கட்டிவிட்டு கட்டிடத்தை வேறு வடிவில் கட்டவும் முடியாது. 2 தளங்களுக்கான அஸ்திபாரத்தை மட்டும் அமைத்துவிட்டு அதன் மீது 4 தளங்களை கட்டவும் முடியாது. கட்டிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதற்கேற்ற அஸ்திபாரத்தை முன்கூட்டியே அமைத்தால்தான் கட்டிடம் நாம் நினைப்பது போல வரும். அப்படிதான் நம் அனைவருடைய இறை வழிபாடு அஸ்திபாரத்தில் இருக்கும் பிரச்சனையினாலே உருவம், பொருள், சாரம், ஆதாரம் என எதுவுமே இன்றி பரிதாபத்திற்குரிய நிலையில் உள்ளது. ஒருவரது வாழ்வில் அவரது இறை நம்பிக்கை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது, அதாவது ஒருவரது வாழ்வில் அவரது இறை நம்பிக்கையின் ஒட்டுமொத்த தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அவரது இறை நம்பிக்கையின் அடிப்படைகள் தான் தீர்மானிக்கின்றன. எனவே அந்த அடிப்படைகள் சரியாக இருந்தால்தான் எவர் ஒருவராலும் சரியான இறை வழிபாடை ஏறெடுத்து அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியும். கட்டப்பட்ட கட்டிடத்தை சரி செய்வது எளிது பிரியமானவர்களே, ஆனால் அஸ்திபாரத்தை திருத்துவது மிகவும் கடினம். அஸ்திபாரத்தை திருத்த வேண்டுமென்றால் கட்டிடத்தின் சில பகுதிகளையும் இடிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இட்ஸ் டெஃபினெட்லி வொர்த் த எஃபர்ட். எனவே இந்த அடிப்படைகளை குறித்த பிரசங்கங்களை திறந்த மனதோடு கேட்டு உங்கள் இறை நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை சரி செய்து கொள்ள இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்ற பிரசங்கத்தில் முதலாவது அடிப்படையாக கிறிஸ்தவ இறை வழிபாடு என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்திருந்தோம். அந்த பிரசங்கமும் என்னுடைய யூடியூப் பக்கத்தில் இருக்கிறது. பார்க்க தவறியவர்கள் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவ இறை வழிபாடு என்றால் என்னவென்று பார்த்தோம். இறைவனுக்கு பிரியமான அல்லது இறைவன் அங்கீகரிக்கத்தக்கதான வாழ்க்கை முறைதான் அவரை வழிபடும் வழிபாடு என்று பார்த்தோம். இறைவனை வழிபடுவதன் விளைவாக நமது ஆத்துமா நன்மைக்கு ஏதுவான மாற்றம் அடைவதே கிறிஸ்தவ ஆன்மீகம் என்று பார்த்தோம். நமது ஆத்தும மாற்றம் நமது வாழ்க்கை முறையை மாற்றும். ஆத்தும மாற்றத்தின் மூலம் மட்டுமே அவ்வாறான வாழ்க்கை முறை சாத்தியமாகும். இறை நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கைக்கு 2 பரிமாணங்கள் உள்ளன. ஒன்று நமக்கும் இறைவனுக்கும் இடையேயான வாழ்க்கை, மற்றொன்று நமக்கும் சக மனிதருக்கும் இடையேயான வாழ்க்கை. ஒன்றில் நாம் கற்றுக்கொள்கிறோம், அவற்றை மற்றொன்றில் நாம் கடைபிடிக்கிறோம். நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவில் இருக்கும் அன்பு நமக்கும் சக மனிதருக்கும் இடையே உள்ள உறவில் பிரதிபலிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இவ்வாறான வாழ்க்கை முறைதான் இறைவனை வழிபடும் வழிபாடாகும். அதன் தொடர்ச்சியாக இந்த பிரசங்கத்தில் 2வது அடிப்படையாக இறைவனுக்குள் வளர்தலை குறித்து பார்ப்போம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நமது ஆத்துமா நன்மைக்கேதுவான மாற்றமடைகிற அந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை தான் நம்ம இறை நம்பிக்கையில் வளர்தல் அல்லது இறைவனுக்குள்ளான வளர்ச்சி என்கிறோம். இதனை கிறிஸ்தவத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி என்போம், ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் growth. இதனை ஆன்மீக வளர்ச்சி என்றும் சொல்லலாம். உடலின் வளர்ச்சியும் மனதின் வளர்ச்சியும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான வளர்ச்சி ஏற்பட முடியும், இல்லையா? அதுபோலதான் ஆத்தும வளர்ச்சியும் 2 பரிமாணங்களில் நடைபெற வேண்டும். ஒன்று அது இறைவனோடு இடைப்படுவதிலான வளர்ச்சி, மற்றொன்று அது சக மனிதரோடு இடைப்படுவதிலான வளர்ச்சி. வாழ்க்கைக்கு இந்த 2 பரிமாணங்களும் இருப்பதனால் இந்த 2லும் ஏற்படும் வளர்ச்சியை உள்ளடக்கியதுதான் ஒரு முழுமையான ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது ஹெல்தி ஸ்பிரிச்சுவல் growth என்போம். ஆவிக்குரிய என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஜபம், வேத வாசிப்பு, அபிஷேகம், அற்புதங்கள் செய்தல் போன்றவைதான். நாம் வாழும் அணிதின வாழ்க்கை நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. ஆவிக்குரியவர்களாய் இருப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நினைக்கிறோம், ஆனால் அது முழு வாழ்க்கையை குறிக்கும் ஒரு காரியம் என்று நமக்கு விளங்குவதில்லை. வாழ்க்கையின் 2 பரிமாணங்களையும் ஒன்றோடொன்று இணைந்து கலந்ததாக பாராமல் தனித்தனியாகவும் எதிர்மறைகளாகவும் நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய என்பது இறைவனுக்கு தொடர்பானவை மட்டுமல்ல, அது ஹோல் எக்ஸிஸ்டன்ஸினுடைய தன்மையை குறிக்கும் சொல்லாக இருக்கிறது. இருப்பவை 2 தான், படைப்பவன், அவன் படைத்த படைப்புகள். இந்த யதார்த்தத்தை குறிக்கும் சொல்தான் ஆவிக்குரிய என்பது. அவர் நம்மை ஆவிக்குரியவர்களாக தான் படைத்திருக்கிறார். நாம் தான் ஆவிக்குரியவர்களாக நடப்பதில்லை, ஏனென்றால் அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் இறைவனோடு இடைப்படும் போது மட்டுமல்ல, மனிதரோடு இடைப்படும் போதும் ஆவியின்படி நடக்க வேண்டும். இந்த 2 பரிமாணங்களிலும் ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அவ்விரண்டும் வாழ்க்கை என்ற நாணயத்தின் 2 பக்கங்களாயிருக்கின்றன. இவ்விரண்டு பரிமாணங்களிலுமான சீரான வளர்ச்சி நம்மை எல்லா விதங்களிலும் உடைத்து உருமாற்றி காட் கான்ஷியஸ்னஸை நமக்குள் உருவாக்குகிறது. அப்பொழுது நாம் இறைவனோடு பழகுவது மட்டுமல்லாமல்
உலகத்தையும் வாழ்க்கையையும் இறைவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கவும் அணுகவும் வாழவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போதுதான் இந்த இரண்டு பரிமாணங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை நாம் உணரவும் துவங்குகிறோம். இவ்விரண்டும் இரண்டாயினும் ஒன்றுதான் என்ற ரியலைசேஷனுக்குள்ளாக வளர்ந்து அதன்படி வாழ்தலே ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோடுகளும் தூரமாக ஆரம்பித்து வளர வளர ஒரு புள்ளியில் வந்து இணைவது போலதான் இதுவும். அந்த புள்ளியில் யார் இருக்கிறார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:11. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வளர்ச்சியின் பூரணத்திற்கான அடையாளமும் எடுத்துக்காட்டுமாய் இருக்கிறார். எனவே அவர்தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான இலக்கு. அவரை நோக்கிதான் நமது ஆவிக்குரிய பயணம் அமைகிறது. நம்முடைய ஆன்மாவில் அவரை போல மாறி வாழ்வில் இரண்டு பரிமாணங்களிலும் வளர்ந்து அவரை போல வாழ்வதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் நோக்கம். கிறிஸ்துவின் பூரணத்தை எட்டுவதோடு ஆவிக்குரிய வளர்ச்சி முடிவடைவதில்லை. அது அடுத்த பரிமாணத்திற்குள் பிரவேசிக்கிறது. அது என்னவென்றால் கிறிஸ்துவின் பூரணத்தில் நிலைத்திருத்தல். முதலாவது கிறிஸ்துவின் பூரணத்திற்குள்ளாக வளர்கிறோம், பிறகு கிறிஸ்துவின் பூரணத்தில் நிலைத்திருக்கிறோம். கிறிஸ்துவின் பூரணத்தை எட்டுதல் முதலாவது பரிமாணம், அதில் நிலைத்திருத்தல் இரண்டாவது. அது வேறு விதமான வளர்ச்சி. அங்கிருந்து தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலானது. எனவே ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒரு நாள் பாடம் அல்ல, அது வாழ்நாள் முயற்சி. மீண்டும் சொல்கிறேன், ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒரு நாள் பாடம் அல்ல, அது வாழ்நாள் முயற்சி. அது ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவும் கை கொள்ளவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் விடாமுயற்சியான தொடர் பயிற்சி அதனை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றிவிடும். அப்போது இட் வில் பி வர்த் த எஃபர்ட். அதுதான் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வளர்ச்சி. சரி, ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன என்று பார்த்தோம். தற்போது அது எப்படி நடைபெறுகிறது என்பதை குறித்து விரிவாக பார்ப்போம். முழுமையான ஆவிக்குரிய வளர்ச்சி இரண்டு பரிமாணங்களில் ஏற்பட வேண்டும் என்று பார்த்தோம். முதலாவது நமக்கும் இறைவனுக்குமானது, இரண்டாவது நமக்கும் சக மனிதருக்குமானது. முதலாவதாக நமக்கும் இறைவனுக்குமான அந்த வாழ்க்கை பரிமாணம். அதில் நமக்கும் இறைவனுக்குமான உறவு, அந்த உறவின் விளைவாக நாம் எதிர்கொண்டும் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ், இறைவனை பற்றிய நமது அறிவு, அந்த அறிவின் புரிதலின் ஆழம் ஆகியவை அடங்கும். இவை ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஆவியாய் நம்மோடு இருக்கும் இறைவனோடான ஐக்கியம், வேத தியானம் மற்றும் வழி நடத்தத்தக்க முதிர்ச்சி பெற்ற சக கிறிஸ்தவர்களின் உதவியாலே நமக்கு கிடைக்கிறது. இவற்றை வாஞ்சித்து நாடும் போது நமது ஆத்துமா இந்த பரிமாணத்தில் வளர்கிறது. இரண்டாவதாக நமக்கும் சக மனிதருக்குமான வாழ்க்கை பரிமாணத்தில் ஏற்படும் ஆத்தும வளர்ச்சி. முதல் பரிமாணத்தில் ஏற்படும் வளர்ச்சி இந்த இரண்டாவது பரிமாணத்தில் பிரதிபலிப்பதே இந்த பரிமாணத்தில் நாம் அடையும் வளர்ச்சி. அதாவது நமக்கும் இறைவனுக்குமான உறவின் வெளிச்சத்தில் சக மனிதரோடான வாழ்க்கையை வாழ்வதில் வளர்வதே இந்த பரிமாணத்திற்கான வளர்ச்சி. Practicing to live in the light of God's existence and our relationship with Him. எனவே முதல் பரிமாணத்தின் வளர்ச்சி நிலையை பொறுத்துதான் இந்த இரண்டாவது பரிமாணத்தின் வளர்ச்சி நிலை அமையும். முதல் பரிமாணத்தில் நமக்கு ஏற்பட்ட வளர்ச்சிதான் நமக்கும் சக மனிதருக்குமான இந்த இரண்டாவது வாழ்க்கை பரிமாணத்திற்கான வழிகாட்டியா இருக்கிறது. இறைவனோடு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ மனிதரோடு நாம் அவ்வளவு சரியாக நடந்து கொள்வோம். இது ஒரே நாளில் நடக்கும் காரியம் அல்ல. அனுதினமும் நாம் இறை போதனைகளை கடைபிடிக்க முயற்சி செய்வதன் மூலம் நமது பழைய நடக்கை ஒழிந்து ஒரு புதிய சாயல் பிறக்கும் மறுரூபமாக்கப்படுதலாக இருப்பதனால் நமது முயற்சியை பொறுத்துதான் நமது வளர்ச்சி அமையும். நாம் எதிர்கொள்ளும் சூழல்களை நமக்கு நிகழ்பவைகளாக மட்டும் பாராமல் நமது வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக எண்ணி அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரம் சறுக்கும், அப்போது நம்மை தாங்க நமது தேவனுடைய கிருபை இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்ந்து பழகுவதால் மட்டுமே வளர்ச்சி அடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வளரும் வாய்ப்புகள் மட்டுமே தேவன் தருவார், அதற்கான உதவிகளையும் செய்வார். ஆனால் வளர்ச்சி நம்முடைய முயற்சிதான். எபிரேயர் 5:13 சொல்கிறது, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான் என்று. குழந்தை நடை பழகுவது போல கிறிஸ்துவுக்குள் பிறந்த குழந்தைகளும் அவருக்குள் நடக்க பழக வேண்டும். அடுத்த வசனம் எபேசியர் 4:15 பவுல் எழுதுகிறார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக என்று. இறை நம்பிக்கையில் உண்டாகும் வளர்ச்சி மட்டுமே போதாது பிரியமானவர்களே, அதனை கடைபிடிப்பதில் உண்டாகும் வளர்ச்சியும் தேவை.
நமது நம்பிக்கைக்கும் அதனை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் இடையே உள்ள தூரம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவு. ஒரு காரியத்தை அறிந்திருத்தலும் அந்த காரியத்தை கடைபிடித்தலும் ஒன்றல்ல. அறிந்திருத்தல் கடைபிடித்தலுக்கு சமமாகாது. நாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்பதை நம் வார்த்தைகள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் பறைசாற்ற வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 22-24 வரை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதன் விளைவாக என்ன நடக்கிறது? இன்னொரு வசனத்தில் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 13:11 பவுல் எழுதுகிறார், நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று. பிரியமானவர்களே, இதுதான் சரியான வளர்ச்சி. இறுதியாக இன்னொரு வசனம், கலாத்தியர் 5:22-25 வரை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆம் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சி அடைபவன் ஆவிக்குரிய கனிகளாகிய இவைகளை வெளிப்படுத்துகிறான். இவைகள்தான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளமாகவும் இருக்கின்றன. பிரியமானவர்களே, ஆவியில் வளர்வது நமது கடமை. அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்கும். போன பிரசங்கத்தில் நாம் பார்த்தது நினைவிருக்கிறதா? இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை முறைதான் அவரை வழிபடும் வழிபாடு என்று பார்த்தோம். ஆவியில் வளர்வதுதான் அவ்வாறான வாழ்க்கை முறைக்கு ஏதுவாக நம்மை சீரமைத்துக் கொள்வதற்கான வழிமுறையா இருக்கும் பட்சத்தில் ஆவியில் வளராமல் இறை வழிபாட்டில் வளர இயலாது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலில் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 2-3 பேதுரு நமக்கு அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, தேவனை தேடுங்கள், வளர்ச்சியை நாடுங்கள். உங்கள் ஆத்துமா புதிதாகிறதுனாலே மறுரூபமாகி அநேகர் உங்களை எடுத்துக்காட்டாக பின்பற்றத்தக்க கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாய் மாறுங்கள். நாம் உண்மையாய் முயற்சி செய்யும் பட்சத்தில் கர்த்தர் அதற்கான சகல ஈவையும் நமக்கு கட்டளையிட உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். ஆமேன்.